இப்போ பெல் ஸ்லீவ் கட் பண்ணேன். ஸ்லீவ் ஹைட் வந்துட்டு 24 + 1 இன்ச் எடுத்துக்கோங்க. கேப் ஹைட் 3 இன்ச் வச்சு எப்பவும் போல் ஸ்லீவ் கட் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி கர்வ் பண்ணி ஆம்கோல் வந்து கரெக்டாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அந்த கேப் ஹைட்லேருந்து 8 இன்ச் எடுக்கணுங்க. ஸ்லீவ் எப்பவும் போல் நார்மல் வச்சுக்கோங்க. வரைஞ்சிட்டு கேப் ஹைட்லேருந்து 8 இன்ச், இது வந்து எல்லா சைஸுக்கும் நார்மல். அந்த 8 இன்ச்சுக்குள்ளே மேலே ஆம்கோல் எவ்வளோ இருக்கோ அதுலேருந்து 1.5 இன்ச் மைனஸ் பண்ணிக்கோங்க. மைனஸ் பண்ணி மார்க் பண்ணிவிட்டு கீழே வந்து மேலே ஆம்கோல் எவ்வளோ எடுத்தீங்களோ அதே அகலம் கீழே எடுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த பெல் ஸ்லீப்போட ஷேப் வந்து கரெக்டாக உங்களுக்கு கிடைக்கும். அதெல்லாம் வச்சுட்டு 1 இன்ச் மார்ஜின் வச்சுட்டு கீழே 3/4 இன்ச் மார்க் பண்ணி அப்படியே அந்த கர்வ் ஷேப் லைன் ஷேப் கொடுத்துட்டு அப்படியே கட் பண்ணி எடுத்துருங்க. சென்டர் 8 இன்ச்சில் வந்து உள்ளே குடஞ்சி வர மாதிரி வரும் இந்த பெல் ஸ்லீவ். அவ்வளோதாங்க. இதை எப்பவும் போல் நார்மலாக ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. இது வந்து ஷார்ட் டாப்க்கு வந்து நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இதுதான் வந்து ஃபைனல் அவுட்புட். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.